வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா இஸ்ரேல் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய பாதுகாப்பு தளவாடங்கள்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 65க்கு பிறகு இன்னி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதன் பிறகு 90களில் நரசிம்மராவ் வந்த பிறகு இஸ்ரேலோடைய தூதரகம் இந்தியாவில் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம தூதரகத்தை அங்கே ஓப்பன் பண்ணோம். இந்தியா இஸ்ரேல் உறவு, இஸ்ரேல் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடு அப்படின்ற மாதிரி டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் போகும்போது அந்த சூழ்நிலையை மாற்றினது நரசிம்மராவ் அவர்கள், பிறகு வந்த வாஜ்பாய் அவர்கள், அதன் பிறகு வந்த மன்மோகன் சிங் அவர்கள். இப்போ இதை வேகமாக முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள். இந்த சேஞ்சில் இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பிரான்ஸோடைய இந்த ரஃபேல் ஆர்டரை நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோன்னா 2வது மிகப்பெரிய டிஃபென்ஸ் சப்ளையராக இப்போ இஸ்ரேல் மாறியிருக்காங்க. இப்போ மோடி அவர்களுடைய பயணத்தில் கலாச்சாரம், பீப்புள் எக்ஸ்சேஞ்சு, அதன் பிறகு வர்த்தகம், பொருளாதாரம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னால் கூட இந்த குறிப்பிட்ட விசிட் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய இராணுவங்கள் எடுத்த அந்த ஒரு டீட்டெயில்டு ஆய்வு, இந்த ஆய்வுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் பாரதத்தை பாதுகாக்கிறதுக்கு சில முக்கியமான இராணுவத்தில், ஏன்னா எதிரிகளும் பலமாயிட்டே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். துருக்கி, சைனா மற்றும் பாகிஸ்தானுடைய ஆக்சிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. உள்நாட்டு தொழில்நுட்பம், சுயசார்பு அப்படின்ற இதில் நம்ம மூவ் பண்ணால் கூட இப்போ இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய தேவைகளுக்கு உடனடியாக நம்மளுடைய லோக்கல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியால் சப்போர்ட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ பெஸ்ட் தொழில்நுட்பம் வாய்ந்த ஆயுதங்கள் தேவைப்படும் போது இஸ்ரேல் ஒரு மிக மிக முக்கியமான உற்று நண்பனாக இந்தியாவுக்கு என்றைக்குமே இருந்திருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலோடைய தூதர், இந்திய தூதர் மும்பையில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அயர்ன் டோம் இதை விட ஒரு மிசைல் இன்டர்செப்ஷன் சிஸ்டம் வந்து உலகத்திலேயே யுத்த காலத்தில் சோதிக்கவே படலை. உதாரணத்துக்கு S-400 பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் சோதிக்கப்பட்டுச்சு. பிறகு இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து ஒரு முறை சோதிக்கப்பட்டுச்சு. ஒரு முறையோ 2 முறையோ நம்ம பயன்படுத்தியிருக்கணும். அமெரிக்காவுடைய பேட்ரியட் சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிஸ்டம். அதோட வெற்றி அப்படின்றத அமெரிக்கா இதுவரையும் பெரிய லெவலில் கொண்டாடல. ஏன்னா அதற்குண்டான சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. 3வது, இந்த மிசைல் இன்டர்செப்ஷனை மிகப்பெரிய லெவலில் உலகத்துக்கு காமிச்சது யார், ப்ரூவ் பண்ணி காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மட்டும்தான். அதில் ரொம்ப முக்கியமானது அயர்ன் டோம் இன்டர்செப்டர்ஸ். இந்த அயர்ன் டோம் இன்டர்செப்டர்ஸ் மற்றும் லான்ச்சர்ஸை இந்தியாவோடைய புது டிஃபென்ஸ் அக்விசிஷன் பாலிசி DAP 2026 பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் முதல் ப்ரையாரிட்டி அப்படின்றது உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்ற போது, 2வது ப்ரையாரிட்டி வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் அதை தயாரிக்கிறது மேக் இன் இந்தியா. ஸோ அந்த ப்ரையாரிட்டி 2 படி முதல் முறையாக அயர்ன் டோம் சிஸ்டத்தை இப்போ இந்தியாவில் தயாரிக்க இருக்கிறாங்க. நம்மளுடைய மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படின்ற அந்த மல்டி லேயர் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராக்கெட்ஸ், ஆர்ட்லரி, ஸ்மால் மிசைல்ஸ் பினாக்கா எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்றது நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி கிரீஸ், சைப்ரஸ் போன்ற பல உலக நாடுகள் அதை கேட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பாப்புலேட்டட் சென்டர்ஸில், அதாவது மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய அம்ரிஸ்டர் போன்ற நகரங்கள், ஜோத்பூர் போன்ற நகரங்கள், சூரத் போன்ற நகரங்கள், இதை பாதுகாக்கணும் அப்படின்ற போதும், அதே மாதிரி நம்மளுடைய காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய விமானங்களை வைத்திருக்கக்கூடிய ஹேங்கர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்ற போது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை, அதுனா எக்ஸ்பென்சிவான ஒரு சிஸ்டம். ஸோ இது இடைப்பட்டு இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு சிஸ்டம் வேணும், விலை கம்மியான சிஸ்டம் வேணுன்ற போது அயர்ன் டோம் அப்படின்றது மிக முக்கியமாக நமக்கு வந்து பங்கு பெறுது. ஸோ இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்திய ராணுவத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய செய்தி நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இஸ்ரேல் இதுவரை அதை டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்கா போன்ற தன்னுடைய மிக உட்ட நட்பு நாடுகளுக்கு கூட இந்த ஆயுதத்தை கொடுத்தது கிடையாது. அவங்களுடைய அயர்ன் பீம் 100 கிலோவாட் அயர்ன் பீம் லேசர் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஒரு ராக்கெட்டையோ இல்லை மோட்டர்ஸையோ இல்லை வரக்கூடிய ட்ரோன்ஸையோ வீழ்த்துறதுக்கு $10க்கும் கம்மியான செலவில் இதை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூரில் L-70 அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் பழைய கன்னை எடுத்து அதில் பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோடைய சைட்டை நம்ம பொருத்தி
ஒரு ஜுகாடுன்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில், அதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து ரன் பண்ணுறது. பட் எல்லா டைமும் இதை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. எதிரிக்குமே நம்மளுடைய வியூகம் என்ன அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த வகையில் விலை குறைவா, ரொம்ப காஸ்ட் கம்மியா இந்த நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் மற்றும் யூஏவிஸ் இந்தியாவுக்குள்ள வர்றது, பாகிஸ்தான்ல இருந்து வர்றதை வீழ்த்துறதுக்கு நமக்கு இப்போ இந்த 100 கிலோவாட் அயன் பீம் லேசரை இஸ்ரேல் தர இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது நமக்கு கோடிக்கணக்கான பணத்தை மிகப்பெரிய லெவலில் மிச்சம் பண்ணும். அதன் பிறகு பாலகோட் ஸ்ட்ரைக்கில் இந்தியா பயன்படுத்திய ஸ்பைஸ் 1000 ப்ரெசிஷன் கைடட் பாம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாம்ஸ் நம்ம வாங்க இருக்கிறோம் வெடிகுண்டுகளை. இது 500 கிலோ வெடிகுண்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய தகுதி உள்ளது, எடையுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கலி கைடடு. இது ஜிபிஎஸ்ஸை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணது கிடையாது. அதாவது ஒரு டார்கெட்டோடைய அதிகபட்சமான புகைப்படங்கள் சேட்டலைட் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ எடுத்து அதை வந்து இந்த இதில் ஃபீட் பண்ணோம் அப்படின்ற போது அந்த இமேஜை அப்படியே பக்காவாக மேட்ச் பண்ணி அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை இருக்குது. பாலகோட் ஸ்ட்ரைக்கில் ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம். இதை வந்து கடைசி நேரம் வரைக்கும் வீடியோ பதிவும் நமக்கு கிடைக்கும். பட் அன்னைக்கு பாலகோட் ஸ்ட்ரைக்கில் சில அறிவாளிகள்லாம் வந்து ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வீடியோஸை இந்தியா ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா, அந்த ஸ்பைஸ் பாம்ஸு அதோடைய டெக்னாலஜி இந்தியா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்துச்சு. இந்த டெக்னாலஜியை இஸ்ரேலோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து அந்த வீடியோஸை கொடுக்க முடியாது. ஸோ அந்த பாம்ஸை நம்ம ரீஆர்டர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளோட டீக் ஸ்ட்ரைப்பு, ரஃபேல், மிராஜ், சுகோய் 30 MKI நாளைக்கு வானத்தில் பறந்து பாகிஸ்தானில் உள்ள இருக்கக்கூடிய, சைனாவில் உள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை தாக்கணும் அப்படின்ற போது இந்த ஸ்பைஸ் பாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது 150 to 250 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஏர் லான்ச்டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ். இந்த மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சுகோய் 30 MKI மற்றும் MiG-29 இன்டகிரேட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மிஷன்ஸு, ஹை வேல்யூ டார்கெட் இங்கே மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இப்போ MiG-29 பழைய விமானமாக இருந்தாலும் அந்த விமானத்தை 200 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஃபயர் பண்ணும் பொழுது பாகிஸ்தானுடைய மிசைல்ஸ்லேயோ இல்லை அவங்களுடைய விமானத்தோடைய ரேஞ்சுக்குள்ளேயோ வராது. ஸோ இதுதான் நம்மளுடைய ரேம்பேஜ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ். இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஏன்னா எதிரியோடைய ஏர்பேசஸ், அவங்களுடைய ரேடார், அவங்களுடைய லாஜிஸ்டிக் ஹப் மற்றும் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய C2 நோட்ஸ், இதை துல்லியமாக தாக்கி அளிக்கிறதுக்கு இந்த மிசைல்ஸ் மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் லோரா மிசைல்ஸு. இது 400 கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ள ரேஞ்ச் போகக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். இதுவும் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் நேவிகேஷனும் சரி இந்த மிசைலை ஜாம் பண்ண முடியாது. அதே மாதிரி இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் அளவுக்கு இருக்குது. பெரிய பெரிய வார் ஹெட்ஸு, பாகிஸ்தானுடைய பங்கர்ஸ், அதாவது அவங்களுடைய ஹேங்கர்ஸை வந்து பங்கர் ப்ரூஃபாக, பாம் ப்ரூஃபாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய நியூக்ளியர் போஸ்ட்டை தாக்கணும். இந்த மாதிரியான இடங்களில் லோரா மிசைல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இந்தியா கை கொடுக்கும். இது ஒரு குவாசி பேலஸ்டிக் மிசைல், விமானத்துலேருந்து ஏவப்படக்கூடியதுனால நம்ம வந்து மிசைல் பேட்டரிஸை தூக்குறதோ இல்லை அவங்களுடைய கமாண்ட் போஸ்ட்டை தூக்குறதோ இல்லை அவங்க பிரிட்ஜை உடைக்கிறதோ இல்லை அவங்க டேமை உடைக்கிறதுக்கான ஹை வேல்யூ டார்கெட்ஸுக்கு ஏர் லோரா மிசைலை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரேக்கர். இது அடுத்த தலைமுறைக்கான க்ரூயிஸ் மிசைல். பிரம்மாஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இந்த மிசைல் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஏஐ மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டி மிஷன் மிசைல். இது எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை வந்து தரையிலிருந்தும் ஏவலாம், கப்பல்லிருந்தும் ஏவலாம். ஸோ இந்தியாவுடைய சீ டினையல் மற்றும் லேண்ட் அட்டாக் 2 கேப்பபிலிட்டிக்குமே நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், இந்த 3 கடல்கள்லையுமே இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்க போது ஐஸ் பிரேக்கர் மிசைல்ஸ். அதன் பிறகு ட்ரோன் யூஏவி மற்றும் ஐஎஸ்ஆர் சூட்ஸ். இப்போ ட்ரோன் யூஏவிஸில் இந்தியாவுடைய முதல் யூஏவி ஹெரான் யூஏவி நம்ம இஸ்ரேல்கிட்ட தான் வாங்கினோம். இப்போது ஹெர்ம்ஸ் 900 மற்றும் இது எல்லாத்தையுமே அடானி மற்றும் இஸ்ரேலுடைய எல்பைட் நிறுவனம் கூட்டாக சேர்ந்து இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. ஸோ இது நமக்கு மேரிடைம் ஃப்ரான்டியர்னு சொல்லக்கூடிய கடல் எல்லையிலையும் சரி, சைனாவை எதிர்த்திருக்கக்கூடிய லே லடாக் பகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். இது தவிர டேங்க் மற்றும் ஏர்கிராஃப்ட் அப்கிரேடுக்காகவும் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய 2035 இந்த சுதர்ஷன சக்கரா மிஷன் பிரதமர் போன வருடம் அறிவித்தார்.
அந்த மிஷன்ல இண்டிஜினஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய பிருத்திவி போன்ற ஏவுகணைகள், நம்மளுடைய பிரம்மாஸ் போன்ற ஏவுகணைகள், நம்மளுடைய ஓன் S400 சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இம்போர்ட் பண்ண S400 சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதை தவிர வேர்ல்டோட பெஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், லாங் ரேஞ்சில் S400, ஷார்ட் ரேஞ்சில் நம்மளுடைய பிருத்திவி, அதன் பிறகு அட்டாக் ரோலில் பிரளய், அக்னி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய தயாரிப்பு இருக்குது, இல்லை இந்தியாவோட கூட்டு தயாரிப்பாக இருக்குது. இதை தவிர இஸ்ரேலோடைய பெஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் மற்றும் அட்டாக் சிஸ்டத்தையும் உள்ளே கொண்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட $8.7 பில்லியன் அளவுக்கான பர்ச்சேஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு கமெண்ட் என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே வெளியில் வாங்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பெஸ்ட் தொழில்நுட்பம் உள்ள வெப்பன்ஸு. இதை இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போடும்போது நான் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து ஒரு நாட்டோடைய உழைப்பு, ஒரு 40-50 வருடம் அவங்களுடைய உழைப்பு. அந்த டெக்னாலஜியவே அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் அந்த அளவுக்கு அந்த நாடோட நல்ல உறவில் இருக்கோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், நம்பிக்கை பெற்று இருக்கிறோம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுடைய சுதர்சன சக்கரா S400 நம்ம ஏற்கனவே இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஸ்பைஸ் பாம்ஸாக இருக்கும், ரேம்பேஜ் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏர்லோராவாக இருக்கட்டும், இது எல்லாமே பாகிஸ்தான் மற்றும் சைனாவை மையத்தில் கொண்டு குறிப்பாக லே, லடாக், அருணாச்சல் மற்றும் ஷிலிகுடி இந்த பகுதிகளில் இதை நம்ம கண்டிப்பாக டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவால் இந்த சைனாவுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பேசிஸ், சைனாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லை பகுதிகளில் ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, ரோட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, பெரிய பெரிய ஹைவேஸ் இருக்குது, அவங்களால குயிக்காக மொபிலைஸ் பண்ண முடியும். ஆனாலும் கிட்டத்தட்ட 3000-4000 அவங்களுடைய கிழக்கு கோஸ்ட் பகுதியிலிருந்து இதை வந்து மேற்கு பகுதிக்கு எடுத்துகிட்டு வரணும். அவங்களுடைய சங்க் ஆஃப் மிலிட்ரி இண்டஸ்ட்ரின்றது அந்த பக்கம் இருக்குது. அப்போ அங்கேருந்து லாஜிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். அதாவது இந்த வெப்பன்ஸாக இருக்கட்டும், FOLன்னு சொல்லக்கூடிய ஃபியூவல் ஆயில், லூப்ரிகண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எல்லை கருகில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஐஸ் பிரேக்கர், லாரா போன்ற ஏவுகணைகள் உங்களால் தடுக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சைனாவோட டெக்னாலஜியில். அப்போ லாஜிஸ்டிக்ஸ் பேஸை இந்தியா அடிச்சிட்டாங்கன்னா அந்த போர் செய்யறதுக்கான திறனையே வந்து அட்லீஸ்ட் ஒரு வார காலத்துக்கு வந்து சைனா இழந்துரும். ஒரு வார காலம் இன்னைக்கு யுத்த காலத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரண்ட் வார், இன்னைக்கு இருக்கக்கூடிய A2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டாமினன்ஸ் மற்றும் ஏர் டினையல் ரெண்டுத்துலேயுமே சைனாவை மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு தான் இந்த வெப்பன் பர்ச்சேஸை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாத்த தவிர கோல்டன் ஹொரைசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இது வரைக்கும் எந்த நாட்டுக்குமே, அமெரிக்கா உட்பட எந்த நாட்டுக்குமே கொடுத்தது கிடையாது. அந்த மிசைல்ஸையும் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்கன்ற செய்திகள் வருது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். இது ஏர் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல் வகையை சேர்ந்தது. நம்மக்கிட்ட விமானத்திலிருந்து தாக்கக்கூடிய ஏர் லான்ச் மிசைலை சுகோய் M30 MKல மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அந்த எடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போது இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஃபாரின் நாடு இஸ்ரேலை தவிர இந்த மிசைலை ஆப்ரேட் பண்ணக்கூடியதான் இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஸ்டெல்த், இதை பார்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஹைப்பர்சானிக் வகையை சேர்ந்தது. ஏர் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல் வகை. 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் அப்படின்றது இருக்குது. டீப் உள்ளே இருக்கக்கூடிய எதிரியோட உள்ளே இருக்கக்கூடிய, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சைனாவோட எல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அவங்களுடைய மேஜர் ஏர் பேசஸ் எல்லாமே ஒரு 1000-லேருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்தியாவிலேருந்து. நம்மளுடைய ஏர்பேசஸ் எல்லாமே இமயமலை பகுதிகளில் கிடையாது. இமயமலைக்கு இருக்க கீழே ஹாஷிமோராவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ஜான்சியாக இருக்கட்டும், இந்த விமானத்தலங்கள் எல்லாமே நம்மளுடைய சமவெளி பகுதிகளில் இருக்குது. ஸோ சைனாவோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து என்னென்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 50 ஸ்குவாடன் இருக்கக்கூடிய விமானப்படை, நம்மகிட்ட 29 தான் இருக்குது. ப்ளஸ் அந்த 50லேயுமே 5ஆம் தலைமுறை 4.5ஆம் தலைமுறை விமானங்களை அதிகமாக வச்சுருக்கும் போது இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய விமானத்தலங்களை நொடி பொழுதுல தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது வேணும். அந்த இடத்துல தான் இந்த கோல்டன் ஹொரைசன் அப்படின்ற இந்த மிசைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த மிசைல் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம வந்து பெரிய லெவலில் பயன்படுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராது. ஏன்னா பாகிஸ்தானை இந்த அளவுக்கு தாங்குற அளவுக்கான எந்த ஒரு சிஸ்டமே அவங்ககிட்ட கிடையாது. ஸோ இப்போது கிளியர் கட்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ எல்லாருமே நம்ம கண்மொழிச்சு பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி இவங்களுக்கு கொடுத்த கப்பல்கள், துருக்கி இவங்களுக்கு கொடுத்த பைராக்டர் TB2 ட்ரோன், அகின்சி ட்ரோன்,
துருக்கி ராணுவ அதிகாரிகளே வந்து ஆப்ரேட் பண்ணுது. துருக்கி இப்போ இவங்களுடைய கடற்படைக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உதவிகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய பெஸ்ட் வெப்பன் சிஸ்டம்னு அவங்க சொல்லக்கூடிய HQ-9, HQ-15, PL-15 ரக ஏவுகணைகள், JF-17, J-10, இது கிட்டத்தட்ட அவங்களுடைய மொத்த நெட்வொர்க்கை அமைச்சு கொடுத்தது சைனா தான். இந்த ரெண்டுத்துக்கு எதிராக இஸ்ரேலிய ஆயுதங்கள், ரஷ்ய ஆயுதங்கள், இந்திய ஆயுதங்கள், இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த ஆயுதங்களுடைய சோதனை அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 மட்டும் நடந்துச்சுன்னா இன்னைக்கு உலகமே பார்த்து ஒரு அஞ்சக்கூடிய ராணுவ சக்தியா இந்தியா மாறும். டாப் 3க்குள்ள நம்ம வந்துடும். சைனாவை ஏற்கனவே நம்ம ஏர் பவர்ல பின்னாடி தள்ளி இருக்கிறோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இஸ்ரேல் இந்தியாவோடைய இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் போகும்போது வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேலோடைய லாங் டேர்ம் எனிமின்னு சொல்லி அவங்களுடைய முன்னாள் பிரதமர் நெஃப்தாலி பெனட் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஓட்டமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய இந்த சுல்தான் ஆக்சிஸை முறியடிக்கணும் அப்படின்ற போது துருக்கி பங்களாதேஷுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, மாலத்தீவுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. இந்தியா சைப்ரஸ், கிரீஸ், அர்மீனியா போன்ற நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும்போது இந்த இடமும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு யுத்தங்களை கடந்த 2 வருடங்களில் ஃபேஸ் பண்ண 3 நாடுகள் இருக்கு. ஒன்று உக்ரைன், இன்னொன்று இஸ்ரேல், 3வது இந்தியா. ஸோ இதில் இஸ்ரேலும் இந்தியாவும் ஒன்று சேரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை அமெரிக்காவும் இல்லாத, ரஷ்யாவும் இல்லாத இந்தியா ஒரு 3வது ஒரு பவரோட சேரும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆம்பிளிஃபிகேஷன் மிக மிக முக்கியமானது. இது இந்திய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.